ஒரு ஹீரோவுக்கு வந்து மாஸ் பில்டப் வருது அப்படின்னா அதுக்கு ஆப்வியஸாக பிஜிஎம்மும் ஒரு முக்கியமான காரணம். அதாவது உங்களுடைய ஹீரோஸ்னா நீங்கள் ஒர்க் பண்ண நிறைய ஹீரோஸ் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய மாஸ் ஹீரோஸாக இருந்திருக்காங்க. விஜய் சார், சூர்யா சார். இப்போ இந்த ஹீரோஸ்க்குலாம் வந்து இப்போ எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து அவங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் கூட ஒர்க் பண்ணீங்க. விஜயகாந்த் சார் அன்றைக்கே ஒரு பெரிய ஹீரோ. இன்னைக்கு இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த டிரான்சிஷன் ஆஃப் ஒர்க்கை? இல்லை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே மாறும். அது மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். டியூனுங்கிறது ஒன்று தான். இப்போ தமிழ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். அதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கவிதை எழுதலாம். ஐயோ தமிழ் ரொம்ப பழசுங்க, எழுத முடியாதுங்க கவிதை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் மியூசிக்கிலும் 7 நோட்டு இந்த கம்போசிங் டியூன்லாம் ஒன்று தான். பண்ணுற அந்த டெக்னாலஜி இன்றைக்கி வருதுங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி விஎஸ்டி டோன் வருது, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி பண்ணுற ரகுமானாக இருக்கட்டும், இல்லை அனிருத்தா இருக்கட்டும், வர்ற மியூசிக் ரெடி யார் வேணும், அதுதான் ட்ரெண்டுங்குது. மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அன்னைக்கு மெலோடியாகவே பண்ணாங்க, இன்றைக்கும் அப்படி தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்கோ, மக்களுக்கு எந்த சவுண்டு பிடிக்குமோ அப்படி தான் பண்ணுவோம்.